சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு ஒரே நாளையில் பல சம்பவங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்குங்க. இப்போ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டாங்க இல்லையா? இங்கே வந்த உடனே விஜயா தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு ஓவராக இமேஜினேஷன் பண்ணி இப்போ தான் ரோகிணியோட மாமா வந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் ரோகிணியோட அப்பாவை அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்த உடனே ஒரு லம்பாக அமௌண்ட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவுக்கு வரணும். இந்த வீட்டு மேலே வீடு வீடாக வச்சு ஒரு 3 மாடி கட்டணும். வீட்டுக்குள்ளாரையே ஹோம் தேட்ரு, எனக்குன்னு ஒரு பெரிய ரூமு, ஏசி, லிஃப்ட்டு, அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சும்மா அலன்னு அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜயா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மட்டும் சொல்லுவோமே. இப்போ நம்ம ரோகிணியோட மாமாவாக நடித்தார் இல்லையா, அவர் ரோகிணி ஃப்ரெண்டு இருக்கிற டைமில் அங்கே வராரு, கரியோடு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் நான் நல்லா நடித்தேனாமா, டைரக்டர் மணிரத்னம் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னமோ படத்தில் நடிக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னென்னா, நீங்கள் எதுக்காக குடிச்சிங்க, இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணினா எப்படி ஒன்றைய நடிக்க ஏற்றுக்குவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இப்போ ரோகிணி வசமாக மாட்ட போகிறாங்க நம்ம முத்துக்கிட்ட. அதாவது ரோகிணி தான் பியூட்டி பார்லரை விற்றுட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த பியூட்டி பார்லரோட ஓனரோட காரு ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம முத்து தாங்க அவங்கள பிக்கப் பண்ண வந்திருக்கிறாங்க. பிக்கப் பண்ணி வந்து அந்த பியூட்டி பார்லர்கிட்ட இறக்கி விட்றாங்க. இது ரோகிணியோட பியூட்டி பார்லராச்சே அப்படின்னு சொல்லி நம்ம முத்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவங்க காசு கொடுக்காம மேலே போயிட்டாங்க. முத்துவும் பின்னாடியே போகிறாரு. அப்போ உண்மை தெரிய தானே போகுது. அது நாளைக்கு தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பாருங்கள்.